ஐக்கியூ மேக்ஸ் ஹப் மூலம் ஹிந்தி பயில வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மோகனின் அன்பான வணக்கங்கள். கடந்த சில வகுப்புகளாக நாம் இறந்த காலத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த இறந்த காலத்தில் நே வர்ற மாதிரி நே வராத மாதிரி ரெண்டும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த நே விதியின்படி நே சேராத இறந்த கால வாக்கியங்கள்னு ஒரு 3 இது சொன்னோம். தொடர் இறந்த காலம், முற்று பெறாத இறந்த காலம், நிபந்தனை இறந்த காலம் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த 3லையும் நாம் இன்னைக்கு படிக்க போகிறது என்னதுன்னா முற்று பெறாத இறந்த காலம். முற்று பெறாத இறந்த காலம் என்பது தொடர் இறந்த காலத்தோட சில பேர் ஒப்புமைப்படுத்தி பேசுவாங்க. இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தா அதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் என்னதுன்னா, இப்போ நான் நேற்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருந்தேன், இது ஒரு வகை. இது தொடர் இறந்த காலம். இப்ப இதே நான் சிறு வயதில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தேன், இந்த வாக்கியமானது முற்று பெறாத இறந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இப்ப இந்த முதல் வாக்கியம் பாருங்களேன். அந்த ஒரு செயல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் நடக்கிற மாதிரி இருக்கும். நேற்று மாலை 5 மணிக்கு நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். இது முடிஞ்சிருச்சு. அதாவது அந்த நேரத்துக்கு மட்டும்தான். இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், தொடர் இறந்த காலம். 2வது வாக்கியத்தில் பாருங்களேன். நான் சிறு வயதில், அதாவது என்னுடைய 20வது வயது வரையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் அதை சாப்பிட்றது இல்லை ஐஸ்கிரீம்னு அர்த்தம். இது முற்று பெறாத இறந்த காலம். ஒரு செயலை தொடர்ந்து பலமுறை செய்து கொண்டே வந்திருப்பாங்க. இதுக்கு தான் முற்று பெறாத இறந்த காலம்னு சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம வழக்கத்தை குறிக்கும் காலம், ஹாபிச்சுவல் டென்ஸ்னு கூட சொல்றாங்க. சரி, எது எப்படியோ இந்த முற்று பெறாத இறந்த காலத்துல நே சேராது. இதுதான் விதி. இந்த முற்று பெறாத இறந்த காலத்தை இங்கிலீஷ்ல இன்டெஃபினட் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டெஃபினட் பாஸ்ட் டென்ஸுக்கு ஃபார்முலா என்னதுன்னா, முற்று பெறாத இறந்த காலம் இஸ் ஈக்குவல் டு ரூட் வெர்பு, அதாவது மூலவினை, அதோட பிரசன்ட் டென்ஸ்ல சேர்க்கிறோம் பாத்தீங்களா, தா தே தி, அதை சேர்த்துட்டு அதோட பாஸ்ட் டென்ஸுக்கு வர்ற ஆக்சிலரி வெர்பு இருக்கு பாத்தீங்களா, தா தே தி தி, இதை சேர்க்கணும். இதை சேர்த்துட்டோம்னா இது முற்று பெறாத இறந்த காலம் வந்துடும். இப்போ இதுல வச்சுட்டு நம்ம சில வாக்கியங்களை இங்க நாம உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இப்போ இந்த வாக்கியத்தை பாருங்க. நான் என்னுடைய 20வது வயது வரை ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தேன். இங்கிலீஷ்ல என்னது, ஐ யூஸ்ட் டு ஈட் ஐஸ்கிரீம் டில் மை 20th இயர். ஹிந்தியில மை अपने 20 साल की आयु तक आइसक्रीम खाता था. मैं अपने 20 साल की आयु तक आइसक्रीम खाता था. இப்போ இது ஆண்பால். பெண்பால் என்ன வரும்? ஒண்ணுமே இல்லை. இந்த காத்தா தான்னு இருந்துச்சு இல்லைங்களா, அதை மட்டும் காத்தி தீன்னு போட்டால் போதும், இந்த சென்டென்ஸ் முழுமை அடைஞ்சிரும். இப்போ பாருங்க, ஒரு பெண் பேசுகிறாள். நான் என்னுடைய 20வது வயது வரை ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தேன். ஐ யூஸ்ட் டு ஈட் ஐஸ்கிரீம் டில் மை 20th இயர். ஹிந்தியில் மை அப்னே 20 साल की आयु तक आइसक्रीम खाती थी. मैं अपने 20 साल की आयु तक आइसक्रीम खाती थी. இப்போ புளூரல்ல பார்ப்போம். நாம் நம்முடைய 20வது வயது வரை ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தோம். இது ஆண்களும் பெண்களும் சொல்றாங்க. இப்போ இந்த ஆண்கள் சொல்லும் போது we used to eat ice cream till our 20th year. हम अपने 20 साल की आयु तक आइसक्रीम खाते थे. ஏங்க खाते थे வந்துச்சு? பிகாஸ் இது புளூரல். இப்போ இதே மாதிரி हम अपने 20 साल के आयु तक आइसक्रीम खाते थे, இது ஆண்பால். இப்போ பெண்பாலுக்கு சொல்லுவோம். தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் அதே தான், அதனால மாற்ற போறதில்லை. ஹிந்தி மட்டும் இப்போ பார்த்துக்குவோம். हम अपने 20 साल की आयु तक आइसक्रीम खाती थी. हम अपने 20 साल की आयु तक आइसक्रीम खाती थी. ஏன் தீன்னு முடியுது? இது புளூரல். இப்போ நீங்கள்ங்கிறத வச்சு சொல்லுவோம். நீங்கள்ங்கிறதுக்கு என்னது? ரைட், ஓகே. இப்போ பாருங்க, நீங்கள் உங்களுடைய 20வது வயது வரை ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தீர்கள். You used to eat ice cream till your 20th year. हिंदीல आप अपने 20 साल की आयु तक आइसक्रीम खाते थे.
आप अपने 20 साल की आयु तक ஐஸ்கிரீம் खाते थे. இது ஆண்பால். பெண்பாலுக்கு அந்த தமிழும் இங்கிலீஷும் அதே மாதிரி தான், ஒன்றும் மாறாது. ஹிந்தியில் மட்டும் பாருங்க. आप अपने 20 साल की आयु तक आइसक्रीम खाती थी. आप अपने 20 साल की आयु तक आइसक्रीम खाती थी. என்ன மாதிரி இருக்கு? ஆண்பாலுக்கு காத்தே தேன்னு வந்துச்சு, இது காத்தி தீன்னு வந்திருக்கு, அவ்வளோதான். இவர்கள் அல்லது அவர்கள் தங்களுடைய 20வது வயது வரை ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தனர் அல்லது சாப்பிட்டு வந்தார்கள். இங்கிலீஷில் என்ன ஆகும்? ஒரே வார்த்தை தான், தே யூஸ்ட் டு ஈட் ஐஸ்கிரீம் டில் தேர் 20th year. இப்போ இது ஹிந்தியில் ஏ அல்லது வே இல்லைங்களா? இங்கே நே சேராது, அதனால இன்ஹோனே உன்ஹோனே தேவையில்லை. அப்போ ஏ அல்லது வே अपने 20 साल की आयु तक आइसक्रीम खाते थे. ये அல்லது வே अपने 20 साल की आयु तक आइसक्रीम खाते थे. இது ஆண்பால். பெண்பாலுக்கு என்ன? खाती थीன்னு மாறும். அந்த தமிழும் இங்கிலீஷும் அப்படியே இருக்கட்டும். இங்க நீங்க எதுக்கு வாங்க. ये அல்லது வே अपने 20 साल की आयु तक आइसक्रीम खाती थी. ये அல்லது வே अपने 20 साल की आयु तक आइसक्रीम खाती थी. இப்போ சிங்குலர் பார்ப்போம். இவன் அல்லது அவன் தன்னுடைய 20வது வயது வரை ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தான். இங்கிலீஷில் என்ன ஆகும்? ரெண்டுக்குமே ஒன்று தான், ஹி. இவன்னு சொன்னாலும் அவன்னு சொன்னாலும் ஹி தான். அப்போ ஹி யூஸ்ட் டு ஈட் ஐஸ்கிரீம் டில் ஹிஸ் 20th year. ஹிந்தியில் என்ன ஆகும்? யஹ் அல்லது வஹ். இப்படி அழுத்தி சொல்லக்கூடாது. யஹ்ங்கிறத யா, வஹ்ங்கிறது ஓ. இது பல முறை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்போ ஞாபகப்படுத்திட்டேன். இப்போ பாருங்க, ய அல்லது ஓ अपने 20 साल की आयु तक आइसक्रीम खाता था. य அல்லது ஓ अपने 20 साल की आयु तक आइसक्रीम खाता था. இது ஆண்பால். பெண்பாலில் என்ன ஆகுதுன்னு இப்போ பாருங்க. பெண்பாலில் வந்து இவன்ங்கிறது இவள் ஆயிரும், அவன்ங்கிறது அவள் ஆயிரும், ரைட்டுங்களா? அப்போ ஹீங்கிறது ஷி ஆயிரும். இப்போ பாருங்க, இவள் அல்லது அவள் தன்னுடைய 20வது வயது வரை ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தாள். இங்கிலீஷில் என்ன ஆகும்? ஷீ யூஸ்ட் டு ஈட் ஐஸ்கிரீம் டில் ஹர் 20th year. இப்போ ஹிந்தியில் ய அல்லது ஓ अपने 20 साल की आयु तक आइसक्रीम खाती थी. य அல்லது ஓ अपने 20 साल की आयु तक आइसक्रीम खाती थी. இது ரொம்ப போய் டீப்பாக போய் பார்க்காதீங்க. ஏன்னா நாம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹிந்தியில் காலங்கள் ஒரு 13 வரும். 3 காலம் தான் எல்லாத்துலேயும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலத்துலேயும் நாம் 13 காலங்கள் அதனுடைய உட்பிரிவு இருக்குது. அந்த 13 காலங்கள்லையும் நாம் எடுத்து பேச போகிறது என்னமோ 7 காலம்தான். அதனால் இது ரொம்ப டீப்பாக பார்க்காதீங்க. வாட் இஸ் வாட்டுங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். நல்லா படிங்க. அடுத்த வகுப்பில் நிபந்தனை இறந்த காலம் நடத்துகிறேன். நம்ம சேனலில் பார்க்குற எல்லா வியூஸும் அவசியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. நன்றி.